வணக்கம். மே 27ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஆஃபீஸ் ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸ் IPO குறித்தான அப்டேட். மே 27ஆம் தேதி இன்னைக்கு முடிவுக்கு வருது சப்ஸ்கிரிப்ஷன். ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் 11 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்தது. ரீட்டைல் கேட்டகரியில் 21 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்தது. கிரே மார்க்கெட்டில் பிரீமியம் 25லிருந்து 30% கூடுதலாக போய் கொண்டிருப்பதாக பத்திரிகையிலிருந்து கிடைத்த தகவல். கிரே மார்க்கெட்னா என்ன, கிரே மார்க்கெட் பிரீமியம்னா என்ன, நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதானி என்டர்பிரைசஸ் மற்றும் அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் ஃபண்ட் ரைசிங் குறித்தான முடிவு எடுக்க போறதாக மணி கண்ட்ரோலர் சொல்லியிருக்காங்க. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் மே 27ஆம் தேதியும் அதானி என்டர்பிரைசஸ் மே 28ஆம் தேதியும் முடிவெடுக்க போறதாக சொல்லியிருக்காங்க. 3.5 4 பில்லியன் US ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். டிவிஸ் லேபரேட்டரிஸ்க்கு மோதிலால் ஓஸ்வால் தொடர்ந்து நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ரிசல்ட்டுக்கு பிறகு எதிர்பார்க்கிற டார்கெட் 3900 ரூபாய். ரிசல்ட் ஸ்ட்ராங்காக இருந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஜெஃப்ரீஸ் ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 4050. நேற்று க்ளோசிங் பிரைஸ் டிவிஸ் லேபரேட்டரிஸ்ல 4100 லெவலில் இருந்துகிட்டு இருந்தது. NTPC குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹3.25. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 33% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 6490 கோடி ரூபாய். ரெவென்யூ இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 47622 கோடி ரூபாய். கொச்சின் ஷிப்யார்ட் குறித்து சிலர் கேட்டிருந்தீங்க. குவார்டர்லி ரிசல்ட் மணி கண்ட்ரோல் கிடைத்த தகவல். டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹2.25. கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல ப்ராஃபிட் 558% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ல எண்ணிக்கை 259 கோடி ரூபாய். வருவாய் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ல 114% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 1286 கோடி ரூபாய். ஷாம் மெட்டாலிக்ஸ் அண்ட் எனர்ஜி லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்கு. ஒடிசால இருக்கக்கூடிய ஸ்டீல் ஆலையை அவங்க விரிவாக்கம் செய்திருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் தரப்பு அப்டேட் இருக்கு. பெங்களூர்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆஸ்டர் CMI ஹாஸ்பிட்டல் விரிவாக்கம் செய்ய போறதாக அறிவிச்சிருக்காங்க. 250 கோடி ரூபாய் முதலீட்டுல 500 படுக்கை கொண்ட இந்த ஹாஸ்பிட்டல 850 படுக்கையாக உயர்த்த போறாங்க. பினான்சியலி 2027 அப்டேட் கொடுத்திருக்காங்க ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர். ஆக்சிஸ் கேடாஸ் டெக்னாலஜிஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கிட்ட இருந்து கிடைத்த ஒரு ஆர்டர், அதோடைய மதிப்பு 90 கோடி ரூபாய். இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் 320 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 22% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 281 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 20% விழுந்திருக்கு. அசோக் லேலண்ட் ஜெஃப்ரீஸ் ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 205 ரூபாய். சன் டிவிக்கு CLSA அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 720 ரூபாய். ரயில் விகாஸ் நிகம் தரப்பு அப்டேட் இருக்கு. மகாராஷ்டிரா மெட்ரோ ரயில் கார்பரேஷனுடைய டெண்டர்ல லோவஸ்ட் பிடரா திகழ்றாங்க. நாக்பூர் ப்ராஜெக்டுக்கானது, நாக்பூர் மெட்ரோ ப்ராஜெக்டுக்கானது. அதோடைய மதிப்பு 187 கோடி ரூபாய் என்ற அப்டேட் கொடுத்திருக்காங்க ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட். ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் சில புரோக்கிங் கம்பெனிஸ் கொடுத்திருக்காங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. LKP செக்யூரிட்டிஸோட பரிந்துரைகளில் TVS மோட்டருக்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 2320 2370. ஸ்டாப் லாஸ் 2160. PFCக்கு பை ரேட்டிங். எதிர்பார்க்கிற டார்கெட் 520 530. ஸ்டாப் லாஸ் 474. டைட்டனுக்கு செல் ரேட்டிங். எதிர்பார்க்கிற டார்கெட் 3355 3300. ஸ்டாப் லாஸ் 3466. பொனான்சா போர்ட்ஃபோலியோட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம்க்கு பை ரேட்டிங். டார்கெட் 600. ஸ்டாப் லாஸ் 526. அல்ட்ராடெக் சிமெண்ட்க்கு பை ரேட்டிங். டார்கெட் 10630. ஸ்டாப் லாஸ் 10030. எஸ் செக்யூரிட்டிஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல காரமண்டல் இன்டர்நேஷனலுக்கு பை ரேட்டிங். டார்கெட் 1350. ஸ்டாப் லாஸ் 1190. ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 21,017 லட்சம் ரூபாய்கள். போன வருடம் இதே குவார்டர்ல 20,176 லட்சம் ரூபாய்களாக இருந்தது. நெட் ப்ராஃபிட் 3,015 லட்சம் ரூபாய்கள் இந்த குவார்டர்ல. போன வருடம் இதே குவார்டர்ல 1,830 லட்சம் ரூபாயாக இருந்தது. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி தரப்புல அப்டேட் இருக்கு. டான்சானியாவில் அவங்களுடைய புது வாகனத்தை அறிமுகம் செய்யறாங்க. 5 கியர் கொண்ட TVS HLX 125 அறிமுகம் செய்வதாக சொல்லியிருக்காங்க டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி.
IREDA குறித்து CNBC TV18 கிடைத்த ஒரு தகவல். போன மாதம் தான் இவங்களுக்கு நவரத்ன அந்தஸ்து கிடைச்சது. மகாரத்ன அந்தஸ்து நிதியாண்டு 2030 பெற வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க IREDA. நிதியாண்டு 2030 அவங்களுடைய லோன் புக் வந்து 3.5 லட்சம் கோடியாக இருக்க வேண்டும்னு அவங்க இலக்கு வைத்திருக்கிறாங்க. இப்போ எவ்வளவு இருக்கு? நிதியாண்டு 2024 59,650 கோடி ரூபாய் லோன் புக், அதாவது 6 மடங்கு வளர்ச்சி இருக்க வேண்டும்னு இலக்கு வைத்திருப்பதாக CNBC TV18 தகவல் சொல்லியிருக்கிறாங்க. மற்றொரு செய்தி IREDA குறித்து, அவங்களுடைய லாக்இன்ல இருக்கக்கூடிய சில ஷேர்ஸ் வந்து மே 30ஆம் தேதியிலிருந்து அந்த லாக்இன் நீங்குது. அதாவது கிட்டத்தட்ட 147.8 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் அந்த லாக்இன்ல இருந்து வெளியே வருது. அதாவது கிட்டத்தட்ட 55% ஷேர்ஸ் கூடுதலாக ட்ரேடிங்க்கு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க மே 30க்கு பிறகு CNBC TV18ல. பெனாபைட் டெக்னாலஜிஸ் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஜோனல் டிஸ்பென்சரிஸோட டெண்டர் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதோடைய மதிப்பு 49,32,300 ரூபாய். HCCக்கு சாய்ஸ் புரோக்கிங் பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 45 ரூபாய். ஷார்ட் டேர்ம்கான ரெக்கமெண்டேஷன். இது என்ன காரணம் சொல்லியிருக்காங்க? டெய்லி சார்ட்ல சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் நடந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள்னா என்ன, பிரேக் அவுட் நடந்ததுன்னா எப்படி டார்கெட்டை செட் பண்ணலாம், எப்படி ஸ்டாப் லாஸை செட் பண்ணலாம், நம்ம வேறொரு வீடியோவில் பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் விளக்கம் கேட்டிருந்தாங்க. பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து. என்ன செய்தி? மும்பையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கவலை தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி. 7,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட், இது குறித்து விளக்கம் கேட்டிருக்கிறாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இப்போ கம்பெனி பதில் கொடுத்துருக்காங்க. எந்த அமைப்பு கிட்ட இருந்தும் அவங்களுக்கு எந்த கேள்வியும் வரல இது வரைக்கும்னு காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ப்ராஜெக்டை துவங்குவதற்கு முன்னாடியும் அனைத்து அனுமதிகளும் பெறப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். SBC எக்ஸ்போர்ட்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. அடுத்த 5 ஆண்டுல கம்பெனி விரிவாக்கம் செய்வதற்கான திட்டம் வைத்திருக்கிறாங்க. பிரான்ச்சைசி மாடல் கூடுதலாக கொண்டு வருவதற்கும், ஆன்லைன் சேல்ஸை அதிகரிப்பதற்கும், எக்ஸ்போர்ட்ஸை அதிகரிப்பதற்கும், ரீட்டைல் ஸ்டேஸ் கூடுதலாக துவங்குவதற்கும், புது அரசு ப்ராஜெக்ட்ஸ் வாங்குவதற்குமான இலக்கு வைத்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. SBC எக்ஸ்போர்ட்ஸ் 50 பிரான்ச்சைசி ஸ்டோர்ஸ் துவங்குவதற்கான எண்ணம் இருக்கு. அதே போல 30 ரீட்டைல் ஸ்டோர்ஸை திறப்பதற்கான இலக்கு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க SBC எக்ஸ்போர்ட்ஸ். மணப்புரம் ஃபினான்ஸ்க்கு CLSA பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. முன்ன சொன்னது 230, இப்போ கொடுத்திருப்பது 220. NTPCக்கு ஜெஃப்ரிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்காங்க. முன்ன சொன்னது 415, புது டார்கெட் 445. நசாரா டெக்னாலஜிஸ்ல பிளாக் டீல் நடந்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து கிடைத்த தகவல். ப்ரொமோட்டரான மிட்டர் இன்ஃபோடெக் இன்னைக்கு ஷேர்ஸை விற்பனை செய்திருக்காங்க. கிட்டத்தட்ட 49 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 6.4% ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்காங்க. யாரு வாங்கி இருக்கிறாங்க? ஏற்கனவே இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸான ப்ளூட்டஸ் வெல்த் மேனேஜ்மெண்ட் வாங்கி இருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்ல அப்டேட் கொடுத்திருக்காங்க. கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் குவார்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. கன்சாலிடேட்டட் டோட்டல் இன்கம் 818 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 54%, குவார்டர் ஆன் குவார்டர் 46% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 44 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6% விழுந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 46% அதிகரிச்சிருக்கு. IDBI பேங்க் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்ஸ் விற்பனை செய்வது குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. சில ஸ்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்ஸை விற்பனை செய்வதற்கு எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அழைப்பு விடுத்திருந்திருக்காங்க. மே 22ஆம் தேதி கடைசி நாள். நிறைய பேர் ஆர்வம் காட்டியிருப்பதாக சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸ்ல. இவங்க நிர்ணயித்திருந்த ரிசர்வ் பிரைஸ் வந்து 713 கோடி ரூபாய். எந்தெந்த நிறுவனங்கள், அதாவது குறிப்பா அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் இதில் ஆர்வம் காட்டியிருக்காங்க, எந்தெந்த பெயர்கள் சொல்லியிருக்காங்க. 2 செக்ஷனா பிரிச்சிருக்காங்க. அதுல முதல் குரூப்ல வந்து 239 கேசஸ், அதுல அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் அமௌண்ட் 2179 கோடி ரூபாய். இரண்டாவதுல வந்து 158 கேசஸ் சேர்த்திருக்காங்க. அதுல 3972 கோடி ரூபாய் கிடைக்க வேண்டியது இருக்கு IDBI பேங்க்ல. இப்போ இது எல்லாத்தையும் விற்பனை செய்யறாங்க. அவங்க பேஸ் பிரைஸ், அது ரிசர்வ் பிரைஸா 713 கோடி ரூபாயை அவங்க நிர்ணயித்திருக்காங்க IDBI பேங்க். அதற்கு ஆர்வம் அதிகமாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில. eastmytrip.com குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 1240 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 41% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் 551 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 24% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி குறித்து மற்றொரு அப்டேட் எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து கிடைத்தது என்னன்னா, கம்பெனியுடைய துணை நிறுவனர் மற்றும் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரான நிஷாந்த் பித்தி வந்து கோ ஏர்லைன்ஸை வாங்குவதற்கு விண்ணப்பித்திருக்கிறாரு, அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாரு. அதை திரும்ப பெறுவதாக சொல்லியிருக்கிறாரு. ஏன் திரும்ப பெறாரு? eastmytrip.comக்கு சாதகமாக இருக்கக்கூடிய, இல்லை அதை சார்ந்து இருக்கக்கூடிய பிசினஸ்ல முதலீடு செய்வது அல்லது அதில் ஃபோக்கஸ் பண்றது தான் குறிக்கோளாக வைத்திருக்கிறாரு. அதனால கோ ஏருக்கு வாங்குவதற்கான அப்ளிகேஷனை திரும்ப பெறாருன்ற அப்டேட் எக்கனாமிக் டைம்ஸ்ல கொடுத்திருக்கிறாங்க. டிவிடெண்ட்ஸ் அறிவித்திருக்கிற சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: ஹாப்பி ஃபோர்ஜிங்ஸ் 4 ரூபாய் டிவிடெண்ட், பிக்ஸ் டிரான்ஸ்மிஷன்ஸ் 7 ரூபாய், லியூமெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 35 ரூபாய், டிவ்ஜி ட்ராக் டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம்ஸ் 2 ரூபாய் 60 பைசா, பாஷ் 170 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. கிராவடெக்ஸ் லிமிடெட் 3 ரூபாய் டிவிடெண்ட், டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 2 ரூபாய் 50 பைசா, ரால்கான் இன்ஜினியரிங் 2 ரூபாய், எஸ்சந்த் அண்ட் கம்பெனி 3 ரூபாய், ஸ்டவ் கிராஃப்ட் 2 ரூபாய் 50 பைசா,
பட்டேல்ஸ் ஏர்டெம்ப் ₹3 டிவிடெண்ட், மெட்ரோ குளோபல் லிமிடெட் ₹2, ஷைலி இன்ஜினியரிங் பிளாஸ்டிக்ஸ் ₹1, ரிலையன்ஸ் கெமோடெக்ஸ் ₹1 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டாரன் ஃபார்மா ₹6 டிவிடெண்ட் ரெக்கார்ட் டேட் ஜூன் 21. பிஎன்ஏ பேக்கேஜிங் இந்தியா லிமிடெட் ₹2 டிவிடெண்ட், ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட்ஸ் ₹2, கோல்டே பாட்டில் டெவலப்பர்ஸ் ₹4, அபெக்ஸ் ஃப்ரோசன் ஃபுட்ஸ் ₹2, முஞ்சல் ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் ₹2 டிவிடெண்ட், கார்ட்ஸ் கேபிள் இண்டஸ்ட்ரி ₹1 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்துஸ்தான் காப்பர் 92 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.